நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்ன பெரிய டேனிக் கொடுக்க போகுது, என்ன பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் எடுப்போம். இந்த வட்டம் சூரியன் மேச ராசியில் ஆரம்பத்தில் இருப்பார். 15ஆம் தேதி மேலே ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். ஸோ சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு மூலமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்தை டச் பண்ணி உங்களை வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய அம்மா வழி உறவுகள், தாய் மாமா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நல்ல ஒரு அன்பு கிடைக்கும், நல்ல பாசம் கிடைக்கும், நல்ல அக்கறை கிடைக்கும். தனிமையில் வாழக்கூடிய தனுசு ராசி இனிமேல் இனிமையாக வாழக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒரு பரபரப்பாகவே இருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்களுடைய ஹெல்த்தில் கூட உங்களால் கவனம் செலுத்த முடியல, அந்தளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. ஆனால் இந்த பிஸி எல்லாமே பிரச்சனைகளுக்காக மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சந்தோஷத்துக்கு நீங்கள் ஓடலை இல்லையா? மற்றவங்க பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, அடுத்தவங்க பிரச்சனைன்னு சொல்லி எல்லா விதமான பிரச்சனைக்கும் பிஸியாக ஓடக்கிட்டே இருக்கீங்க. வேலையை முடிக்கிறீங்க, இன்னொருத்தன் பிரச்சனையை முடிக்கிங்க, பலபடி இன்னொரு பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒரு ரொட்டேஷன் லைஃப்பு. உங்களால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து அப்பாடி ரிலாக்ஸாக இருக்கேன், நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? அப்படி சொல்லணும்னு ஆசை இருக்குது, ஆனால் சொல்ல முடியலை. ஆனால் அந்த ஆசை இனிமேல் நிறைவேறப்போகுது. ரியாலிட்டியாகவே நீங்கள் உங்களை நேசிக்க போகிறீங்க, உங்களுக்கான அக்கறை கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ நாட்களாக உங்களுக்குள்ளேயே டீப் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்குள்ளேயே உங்களால் முடியாதுன்னு உங்களை அழுத்தம் கொடுத்து நீங்களே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. நம்மளால் முடியாதோ, இவங்களாம் சொன்ன மாதிரி நம்மளால் முடியாதான்னு சில நேரங்களில் உங்களை யோசிக்க கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய வில் பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேறு லெவலுக்கு போவீங்க அப்படின்னு உண்மையே சொல்லலாம். அம்மா மகன் உறவு, அம்மா மகள் உறவு இனிமே தான் பாசத்தில் அதிகமாக போகுது. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாத காலமாக தன்னுடைய குழந்தைகளுக்காக அதிகமாக சிந்திக்கிறீங்க தனுசு ராசிக்காரங்க. ஏன் நம்ம பிள்ளை இப்படி இருக்கான், எதுக்கு நம்ம மகன் இப்படி இருக்கா, எதுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவங்களுக்காண்டி தானே வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம தனுசு ராசி அம்மா யோசித்து இருக்காங்க. குழந்தை எதுக்கு எதிர்த்து பேசுனே தெரியாத குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போம். இந்த மே மாதம் தொடக்கத்திலேருந்தே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க போகிறாங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சந்தோஷம் இல்லாமல் சோகமாக இருக்கிற இடத்துல ஒரு நகைச்சுவை இருந்தால், ஒரு நளினமான இசைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் வரும்ல, டண்டனகா அப்படின்னு ஒரு சவுண்டு, அப்படியே ஒரு ரிசல்ட் வரும்ல. அந்த ரிசல்ட்டு தனுசு ராசிக்கு உறுதியாக இந்த மாதம் உண்டு. அரசாங்க வேலை தேடுபவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு,
அரசாங்க வேலையில் இருக்கிற தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நேர்மையான முறையில் சரியான பாதையில் போகின்ற தனுசு ராசிக்கு தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. இடமுட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வட்டம் உண்டு. அது பதவி உயர்வுடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக உண்டு. வெளி இடங்களில் சாப்பிட்றீங்க ஓகேவா, அப்படின்னா மட்டும் சரியான நல்ல உணவகத்தில் போய் சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதோ அவசரத்தில் வாங்கி சாப்பிட்றது அப்படிலாம் இல்லாமல் நல்லா சாப்பிட்டா வயிறும் நிறையணும், ஹெல்த்லேயும் பிரச்சனை வரக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட உணவு சாப்பிட்றது தனுசு ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் என்பது உண்மை.